Hi students, welcome to civics class. In this video, we are going to see 7th standard civics unit 2 political parties part 2. Already we have seen political parties part 1 in previous video. Now let us see what are the party system in India detailedly in this video. Now we are going to see party system in India. Countries that follow a federal system have two kinds of parties. India's party system originated in the late 19th century. In fact, India has the largest number of political parties in the world. In India, we find the existence of political parties at three levels. They are national parties, regional parties, and registered. But unrecognized parties, that is independent candidates, every party in the country has to register with election commission. பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. இந்தியாவில் அரசியல் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தான் தோன்றுச்சு. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் இரு வகையான கட்சிகள் காணப்படுது. உண்மையில் இந்தியாவில் உலகில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுது. இந்தியாவின் கட்சிகளை 3 படிநிலையில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அவை தேசிய கட்சிகள் நேஷனல் பார்ட்டி, தென் மாநில கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ், பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள் ஆகும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். Now we are going to see what is Election Commission, a statutory body. The Election Commission of India is an autonomous constitutional authority responsible for administering elections. Its headquarters is located in New Delhi. Election Commission அப்படின்னா தமிழ்ல தேர்தல் ஆணையம், ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பு ஆகும். இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் அமைந்திருக்கிறது. We are going to see what is national parties. A party that secures at least 6% of the valid votes in Lok Sabha election or assembly election in 4 states. They must win 4 seats in Lok Sabha from any state or states. It has to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in the latest general election. நேஷனல் பார்ட்டி அப்படின்னா தேசிய கட்சிகள் மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். நெக்ஸ்ட் we are going to see regional or state parties. regional or state parties அப்படின்னா பிராந்திய அல்லது மாநில கட்சிகள். ஃபர்ஸ்ட் a party that secures at least 6% of the valid votes in the state legislative assembly election. அதாவது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். நெக்ஸ்ட் they must win 1 Lok Sabha seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைஞ்சபட்சம் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட், it needs to win a minimum of 3% of the total number of seats in legislative assembly. லாஸ்ட்டாக என்னென்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும். அப்படின்னா தான் இது என்ன பண்ணுவாங்க, ரீஜனல் அல்லது ஸ்டேட் பார்ட்டிஸ் மாநில கட்சிகளாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we are going to see independent candidate அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர். A candidate who wishes to contest in either of the parliamentary, state assembly but does not have an affiliation with the other parties may contest the election as an independent candidate. அதாவது சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் ஆவார். அவர் தான் சுயேட்சை வேட்பாளர் அல்லது அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படி சொல்லுவோம்.
Next, we are going to see what is recognized parties. Parties that fulfill these criteria are called recognized parties. They are given a unique symbol by the Election Commission. A registered but unrecognized political party cannot contest election on its own symbol. This party has to choose one symbol, form free symbol, poll panel announced by the Election Commission. ரெகக்னைஸ் பார்ட்டிஸ் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அந்த மேலே தெரிவித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அவற்றிற்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும். தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். We are going to see the free symbols poll panel. As per the election symbols order 1968, symbols are either reserved or free. First one is a reserved symbol is meant for a recognized political party. A free symbol is reserved for unrecognized party. அதாவது ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் பேனல் அப்படின்னா தேர்தல் குழு சின்னங்கள். 1968 ஆண்டில் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகையாக அதை பிரிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னா ரிசர்வ்டு சிம்பிள், ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னா ஃப்ரீ சிம்பிள் அர்த்தம். சரியா? ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் படும். ஃப்ரீ சிம்பிள் அப்படின்னா ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு, ரெகக்னைஸ் ஆகாத கட்சிகளுக்கு கூடிய சின்னம் ஆகும். We are going to see what is majority party. The political party whose number of candidates selected is more than the others is called the majority party. The majority party forms and runs the government. They select and appoint their ministers to run the government. They play a decisive role in making laws for the country. மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா பெரும்பான்மை கட்சின்னு அர்த்தம். தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பாங்கன்னா அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படுது. அதாவது மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துது. அந்த கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்குது. மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது நாட்டுக்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. What is minority party? Those with lesser number of elected candidates are called the minority parties. minority party அப்படின்னா சிறிய கட்சி. சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி ஆகும். We are going to see what is opposition party. The party which gets second largest number of seats next to the majority party in the election is called the opposition party, that is opposite party. An effective opposition is very essential for the successful operation of the democracy. They are as important as that of ruling party. They check the autocratic tendencies of the ruling party. They critically examine the policies and bills introduced by the government. They raise their voice on the failures and wrong policies. They highlight important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoys the rank of cabinet minister. Opposition party அப்படின்னா எதிர்கட்சி. தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி மிகவும் முக்கியம். அது ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. அது அரசாங்கத்தோட கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். Next we are going to see coalition government. In a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. In such a case, some parties join together to form the government. Such government is called coalition
government. Coalition government அப்படின்னா கூட்டணி அரசாங்கம். பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்ல. இது போன்ற நேரங்களில் தேர்தலில் சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டணி அரசாங்கம், coalition government சொல்லிட்டு அழைக்கிறோம். Next we are going to see the electoral symbols and its importance. An electoral symbol is a standardized symbol allocated to a political party. They play an important role in elections. They can be easily identified, understood, remembered and recognized by the voters. The Election Commission has stopped allotting animals as symbols. The only exceptions are the lion and the elephant. The symbol of nationality recognized party is standard throughout India. That symbol will not be allotted to any other party or individual. எலக்ட்ரால் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னம்னா தமிழில் தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றோட முக்கியத்துவம். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு நினைவில் வைத்துக்கொள்ள உதவுது. விலங்குகளோட சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. விதிவிலக்கா யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்குது. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கோ அல்லது சுயேட்சை நபருக்கோ ஒதுக்கப்பட மாட்டாது. State parties are allotted to certain symbols that no other party can use the symbol in that particular state, but which different parties in different states can use the same symbol. Example, Shiva Sena in Maharashtra and Jharkhand in Mukti Morcha in Jharkhand use bow and arrow as a symbol. மாநில கட்சிகளுக்கு, அதாவது ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை தான் பயன்படுத்துகிறது. We are going to see the difference between the national party and regional or state party. அதாவது கடைசியாக நம்ம நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சிக்கும் ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டினா பிராந்திய மாநில கட்சிகளுக்கான உள்ள வேறுபாடுகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். National parties are political parties which participate in different elections all over India. அதாவது தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். Whereas regional parties are political parties which participate in different elections but only within one state. ஆனால் மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். Second one, national party should be strong enough in at least 4 states. அதாவது தேசிய கட்சி குறைந்த 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்கணும். Whereas state party should be strong enough in at least 1 or 2 states. ஸ்டேட் பார்ட்டி மாநில கட்சி இது ஒன்று அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருந்தால் போதும். நேஷனல் பார்ட்டி ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதாவது தேசிய கட்சி தனக்கான பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். வேறு ஸ்டேட் பார்ட்டி a symbol is reserved for it in the state in which it is recognized. But the same symbol can be allotted to different parties in different states. அதாவது மாநில கட்சியில் இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். லாஸ்ட் பாயிண்ட், இட் ரிசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். அதாவது தேசிய கட்சி மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கும். Whereas state party is promote regional and state interests. ஆனால் மாநில கட்சி இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. I hope you all understood what are the party systems in India very well. Next video we will see economics unit 1 production. Thank you.